வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது புஷ்பகலா பிரபாகரன். முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடல். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா முப்படை தளபதிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்கா இன்று பதவியேற்றிருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சந்திரிகா வாழ்த்து. இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுர திசநாயக்காவுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் எதிர்பார்க்கும் புதிய சதாப்தத்தை உருவாக்க அவர்களுக்கு பலம் வழங்கப்படும் எனவும் அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். செயலாளராக நந்திக குமநாயக்க நியமனம். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக சனகுமநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தில் நாட்டின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வழங்கியுள்ளார். கலாநிதி நந்திக சனகுமநாயக்க அபிவிருத்தி பொருளாதாரத்தில் கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் என்பதுடன் ஒரு நல்ல நிர்வாகியும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா வாழ்த்து. இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவிற்கு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் தேசிய இறையாண்மைக்கு மதிப்பளிக்கும் அடிப்படையிலான எமது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசநாயக்காவுடன் இணைந்து செயற்பட நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். மேலும் நமது நாடுகளுக்கிடையே பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஆழமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுராவின் வெற்றி கொண்டாட்டம். 2024 ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து வவுனியாவில் கட்சி ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி வவுனியா இரட்டை பெரிய குளத்தில் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பால்சோறு வழங்கி புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் வெற்றியை கொண்டாடியுள்ளனர். பணிப்பாளர் கைது. கடந்த வாரம் பாடசாலைகளில் இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் மேலும் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். மகரகம தேசிய கல்வி நிறுவனத்தில் திட்டமிடல் பிரிவில் படிப்பாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.